எனக்கு கிடைச்ச தகவல்ல துர்கா ஸ்டாலின் அவங்க தான் பக்தி. அந்த அம்மா சோழி போட்டு பார்க்க போயிட்டாங்களாம். இந்த சோவி டிஎம்கே சார்பாக இது யார் ஜெயிப்பா இப்படி அளவுக்கு ஒரு சம்பவம் வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு பயம். டிஎம்கே வட்டாரம் கலங்கி போயிருக்கு சார். டிஎம்கே இந்த முறை கொஞ்சம் கதை கந்தல் தான். அதனால தான் எல்லாரும் அங்கங்க பறந்துட்டாங்க. உண்மையிலேயே அவர்களுக்குள்ள பெரிய பதட்டம் இருக்கிறது. பதட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, கொடைக்கானல் போறாங்க. அவரு பதட்டம் தணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியும்? அங்க உட்காந்து என்ன பண்ணி தானே ஆகணும். இப்போ உதயநிதி அவர் ஃபாரின் போயிட்டார், துபாய்க்கு போயிட்டார். சாதாரணமான எலெக்ஷன் கிடையாது. இதுவரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான எலெக்ஷனா இருக்கும். இதுவரைக்கும் எலெக்ஷன் ஒரு உப்புச்சப்பு இல்லாம இருக்கும். இந்த தடவை அப்படி இல்லை. சின்ன பிளேயர்லாம் ரோல் பண்ணுவோம். பெரும் பரபரப்பு. வயிற்றுப்போக்கு மாத்திரையை கொடுத்து டிஎம்கே காரங்கெல்லாம் கதி கலங்கி போய் கிடக்கான். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. எடப்பாடி கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, கிடைச்ச மட்டும் மிச்சம்னு. நீ அடுத்தடுத்த 2-3 நாளில் செய்தி வரும்ல. ஆடி காத்துல ஆளி பேரழி வந்து ஆளெல்லாம் பார்க்காத அடிக்காது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். இப்போ இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் போனதான் எனக்கு, அவன்லாம் பாரம்பரியமா டிஎம்கே வாக்காளர்கள். அவங்க எதுக்கு பாரம்பரியமா டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த மாறிட்டாங்க, ஏகப்பட்ட பேர். இவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஒரு சந்தோஷம் என்றால் மதம் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறார், மனிதனாக நிற்கிறார். நான் மக்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் எடுத்ததில்ல, இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்ல. யாருக்கு நீங்க வாக்களிப்பீங்கன்னு கேட்டேன். 20 பேர்னா 20 பேரும் தாவே கேட்டேன். I was shocked about it. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்னு என்ன எப்படி போயிட்டு இருக்கு, எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியல. அது தேர்தல் ஆஃப்டர் எக்ஸிட் போலிங். ஏன் அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் போன தேர்தல்லாம் குழப்பமே இல்லை, ஒரு மாதிரி ஃப்ரீயாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் வந்தது 21. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் சொல்கிறதுக்கு தயக்கமோ இல்லை பயமோ இருக்கா, இல்லை சொன்ன முடிவுகள் சரிதானா அப்படிங்கிறதுல இப்போ நான் சொல்லி முடிக்கிறப்பே தெரியும், ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு முடிக்கிற மாதிரி தான் ஒரு குழப்பத்திலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிட் போலிங் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? ஏன்னா இப்போது முதல்வர் அவர்கள் தன்னுடைய ஓய்வுக்காக கொடைக்கானல் போயிருக்காங்க. இந்த பக்கம் துணை முதலமைச்சர் துபாய் வந்து போயிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் ஊருக்கே போகல, சென்னையில் தான் வந்து இருக்காங்க. இந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமும் ஒரு தயக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, தயக்கம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. என்ன போயிட்டுருக்கு? எனக்கு கிடைச்ச தகவல்ல துர்கா ஸ்டாலின் அவங்க தான் பக்தி. அந்த அம்மா சோழி போட்டு பார்க்க போயிட்டாங்களாம். இந்த சோவி அது என்னது, இந்த கன்னியாகுமரியில் டிஎம்கே சார்பாக இந்த இதை போடுறது, அந்த சாமிக்கு இந்த இதை உருட்டுறது, இது யார் ஜெயிப்பா இப்படி அளவுக்கு ஒரு சம்பவம் வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு பயம். டிஎம்கே வட்டாரம் கலங்கி போயிருக்கு சார். நீங்கள் சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, உண்மையை சொன்னாலும் சரி, நம்ம பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் வியூவர்ஸாக தான் பேசுகிறோம். நம்முடைய 1008 எண்ணங்களை நான் பேச தயாராக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் தமிழ் அமுதன், நான் மக்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் எடுத்ததில்ல, இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்லைங்க. ஓட் பர்சன்டேஜா? இல்லை, தனிப்பட்ட யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீங்கன்னு கேட்டேன். அதில் இளைஞர்களை பார்த்து கேட்டேன் சார். 20 பேர்னா 20 பேரும் தாவே கேட்டேன். ஐ வாஸ் ஷாக்ட் அபவுட் இட். இது குறித்து நான் ரொம்பவே ஷாக் ஆனேன். தப்பில்லை, எலெக்ஷன் அன்னைக்கு போலிங்ல போயிட்டு கேட்டேன். அப்புறம் நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் இன்டெலிஜென்ஸ்னு சும்மா விட்டேன். அதெல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம பிள்ளைகள் எல்லாம். நான் அப்புறம் சொல்லிட்டேன், இன்டெலிஜென்ஸும் ஒன்றும் இல்லை, நான் செய்தியாளன் தான். இல்லை சார், நாங்கள் வந்து டிடி போனோம். அதில் தலித் இளைஞர்களை போய் கேட்டேன். தலித் இளைஞர்களை பார்த்து கேட்டேன். சென்னை முகப்பேரில் இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் எப்போவுமே தலைவனுக்கு தான். நாங்கள் வடபழனி சிக்னலில் கேட்டாங்க, வேலை முடிச்சுட்டு தலைவர் தாவைக்கே ஓட்டு போட போகிறேன். இப்படி நான் பார்த்ததே இல்லை சார். நான் இப்போ விஜய் நம்ம நிறைய விமர்சனம் பண்ணக்கூடிய ஆள் தான். அவர் வரலாம், நம்ம இப்போ நிறையவே பேசியிருக்கோம். ஆனால் நம்ம பொய் சொல்லக்கூடாது. நம்ம தர்மம் என்னது? நான் வந்து ஒரு செய்தியாளன், உள்ள நிலவரத்தை சொல்லணும். நான் ஒரு செய்திக்காரன், எனக்கு மற்றபடி யாருமே இல்லை. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து தமிழ்நாட்டில் முஸ்லீம் இளைஞர்கள் வாக்களிக்க மாட்டார்கள்னு பேசுகிறேன். நேற்று கேட்டால் டிஎம்கே உடைய ஒரு செய்தி தொடர்பாளராக எல்லா சேனல்லையும் வரக்கூடியவர்,
அவர் மனைவி கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதுக்கு தான் அந்த அம்மாவுக்கு 55 வயசாச்சு, 52 வயசாச்சு. நாங்கள் வந்து டிடிவி, அது என்ன தாவேக்கேக்கு தான் போடுவோம், டிவிக்கே தாவேக்கேக்கு தான் போடுவோம். அவர் பையன் டிஎம்கே போட்டிருக்கான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்கள் போட்டிருக்காங்க. இன்றைக்கு காலையில் திருச்செந்தூர் தொகுதி, எனக்கு திருச்செந்தூர் தொகுதி தான், திருச்செந்தூர் தொகுதி போட்டு காட்டினா அந்த பக்கத்தில் இருக்கிற காயாமொழி, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குலசேகரப்பட்டினம், உடன்குடி, கம்ப்ளீட்டாக இளைஞர்கள், இஸ்லாம் இளைஞர்கள், மற்ற இளைஞர்கள் அல்ல, இஸ்லாம் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள்லாம் போடாமல் எப்படி இருப்பாங்க? அப்போ பிஜேபி கணக்கு கொஞ்சம் பழிக்குமோ? இதெல்லாம் வந்து டிஎம்கேவுடைய பாரம்பரிய ஓட்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, டிஎம்கே இந்த முறை கொஞ்சம் கதை கந்தல் தான். அதனால தான் எல்லாரும் அங்கங்கே பறந்துட்டாங்க. ஆனால் காசு நிறைய கொடுத்தாங்க. அதை பற்றி நம்ம பேச முன்னாடி இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது சார். எனக்கு ஷாக் ஒன்றும் இல்லை சார், நல்ல விஷயம் தான். ஆனால் அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒன்றும் கிடைச்சிது. யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க, நமக்கு இவர் தான் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தில் ஒரு செய்தியாலும் இல்லை. ஆனால் ஏன் இப்படி நீங்கள் தாவே கேட்க போனால் இந்த முறை சாதியை தாண்டி மதத்தை தாண்டி எல்லாரும் இவர் பின்னாடி எனக்கு ஒரு நல்ல செய்தியாக பட்டுச்சு. அடே நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்ப்போம், ஹோட்டலில் போனால் ஊத்தப்பத்தை தின்னு, இல்லது தோசையை தின்னு, ஆப்பத்தை அந்த ஓய்ஸ்டே தின்னு போ, கோயிலுக்கு போ, மசூதிக்கு போய், எங்கேயும் போ, இல்லை போகாமல் தொலை. நாம் எல்லாரும் ஒரே அம்மா பிள்ளையுடைய வாழணும். இதுதான் உலகத்தில் நமக்கு கடவுள் சொல்லி கொடுத்தது. கடவுள் நம்பிக்கை இல்லையா, கடவுள் நம்ப இல்லையா, பரவாயில்ல, கடவுள் இல்லைப்பா, அப்போ அப்படி போ. ஆனால் சண்டை பிடிக்காத, வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு சாதி மதம் இதெல்லாம் தமிழ் குடிக்கு இருக்கவே கூடாது. எல்லாமே ஒரு குடி. இதை நான் எதிர்பார்த்தது. இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தனிப்பட்ட முறையில். சுஃபியான்ட்ட நீங்கள் கேட்டால் நம்ம தாவேக்காவுடைய ஆள் இல்லை, ஆனால் எல்லார்ட்ட இடத்துலையும் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து மத ஜாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போட்ட தலித் இளைஞர்கள், இஸ்லாம் இளைஞர்கள், எல்லாருமே பிராமண இளைஞர்கள் கூட போட்டிருப்பாங்க, மற்ற நாடார் செட்டியார் எல்லா மக்களுமே ஒரு இதெல்லாம் நல்லா போட்டிருக்கிறதாக தெரிகிறது. இப்போ டோட்டலாக இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் த கன்ஃபபுலேஷன் அமங் த சொசைட்டி. I met so many people. I had talked to him. அவங்கள்ட்ட பேசும்போது கூட சொல்கிறாங்க, we can't find out in exactly what will happen today and tomorrow, day after tomorrow. என்னதான் சொல்ல வருது இந்த எக்ஸிட் போலிங்? எக்ஸிஸ்ட் போலிங் வந்து இன்னும் எக்ஸிஸ்டாக சொல்லலையே, எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்களா எக்ஸிஸ்ட் போலிங்? இல்லை, நீங்கள் விசாரித்த வரைக்கும், நான் விசாரித்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்டத்தட்ட 60+70% வாக்காளர்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்து சமூக மக்கள், தலித் மக்கள், அருந்ததிகள் எல்லாருடைய ஓட்டையும் பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ சற்று முன்னர் எனக்கு கிடைத்த தகவல், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் சிதறல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. பெரும் சிதறல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட நெக் அண்ட் நெக் ஃபைட்டாக வரும். அதிமுக பாஜக கூட்டணி 70 இடங்களிலும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 90லேருந்து 100 இடங்களும், இப்படி ஒரு மாதிரியாக வரும். ஆனால் ஒரு விஷயம் எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு விஷயம்னா மக்கள்கிட்ட பார்க்கின்ற போது அறிவுஜீவிகள்கிட்ட நேற்று ஒரு முக்கியமான ஒரு பெரிய தளம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. ஏறக்குறைய பாஜக கூட்டணி நான் 26%, தாவேகா 25லேருந்து 26%, திமுக 42% பெறும் அது சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பத்திரிக்கை கொஞ்சம் முக்கியமான ஒரு பெரிய பத்திரிக்கை தான், ஒரு சாதாரணமான பத்திரிக்கை இல்லை. அடுத்த ஸ்டேட்லேயும் நடக்குது, ஆங்கிலத்திலையும் பண்ணுறாங்க. அவங்க ஒரு கருத்து, அதாவது 42ன்னா திமுக இல்லை, கூட்டணிகள்லாம் சேர்த்து. அப்படி இருக்கும்போது ஒரு ஹங் அசம்பிளி வருவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஹங் அசம்பிளி, நீங்கள் அப்புறம் தமிழ் சார் உங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது, நான் எப்படி வந்து ஹங் வரும்னு நீங்கள் நம்ம பேசுவோம். நம்ம ஒரு டிஸ்கஷன் தானே, வேறு டிஸ்கஸிங். எப்படின்னா நிறைய சில இடங்களில் சராசரியாக டிஎம்கேவுடைய ஓட்டை பிரிக்கிறேன்னு வைங்க, அந்த இடத்துல எடப்பாடிக்கும் அதிமுக கூட்டணி கொஞ்சம் வரும். ஒரு பேச்சு சொல்கிறேன், அப்படி 1, 2, ஒரு 10க்கு 2 வரும்போது அவங்க ஒரு 50-60 வருவாங்க. அப்படி நிறைய இடங்களில் ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதுக்கு இல்லை, ஆனால் இளைஞர்கள் ஏடிஎம்கே இல்லாமல் இவர்கள்ட்ட தான் இருக்காங்க டிஎம்கேல. இப்போ மாற்று வழி இல்லாமல் இருந்தாங்க. அதனால் டிஎம்கேக்கு ஒரு பெரிய சிதறல் ஏற்படும் என்றும் ஒரு கருத்து. அப்புறம் சீமானுக்கு மேலே ஒரு அதிருப்தி. என்ன அதிருப்தின்னா, ஜெயிக்காத கட்சி எதுக்கு அரசியலில் நிற்கணும், சும்மா தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டு இங்கேயும் பணத்தை வாங்கிட்டு அங்கேயும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு என்னடா பிரயோஜனம், நாங்கள் வந்து ஜெயிக்காத கட்சியில் எது நிற்கணும், அப்படி ஒரு குரல்களும் வருது மக்கள்கிட்ட. பெற்றோம் நம்ம எல்லாமே மக்கள்கிட்ட கேட்கும்போது அவருடைய சதவீதம் 4% மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மெயின் டார்கெட் அவருடைய இளைஞர்கள் என்ன. இப்போ அரசியலில் நீங்கள் கண்டஸ்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன விஷயம்? இப்போ பெரியார் இருக்கார், அவர் அரசியலில் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், ஆர்எஸ்எஸ் இருக்குது, அவங்க அரசியலில் இல்லை. அவங்க 2 பேரும் ரெண்டும் மாற்று, ஆனால் 2 பேரும் அரசியல் தேவையில்லை. அப்போ நீ அரசியலில் நின்றா என்ன பண்ணணும்யா? அரசியலில் நின்றா அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு 4, 2, 6, 7, 3, 10, 1, 3, 4 இந்த கால்குலேஷனை. நீ இருக்கிறது 3 தான் இருக்குது, அப்போ 4 கூட சேர்க்கணும். இல்லை நீ 7ல் இருக்கா கூட 3 சேர்க்கணும், இல்லை 9 இருக்கா கூட எதுவுமே சேர்க்க மாட்டேன்,
நான் இப்படியே தமிழ் தேசியம் பேசிட்டு பனை மரத்துலேருந்து பயணியை குடிங்க, தென்னை மரத்துலேருந்து தேனை குடிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதிகாரம் நமக்கு தேவை அப்படிங்கிற சில இளைஞர்கள் சாரையாக இந்த பக்கம் வந்துட்டாங்க. அது உண்மையும் கூட. அதுவும் நமக்கு களத்திலேருந்து எதிரொலிக்கிறது. மக்களை பார்த்து தான் பேசுகிறேன், வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த துர்கா ஸ்டாலின் அம்மையாரனுடைய ஜோசியர் என்ன சொன்னார் அதை பற்றி தகவல் இல்லை. ஆனால் நேற்று வந்து கன்னியாகுமரியிலேருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் அந்த கதையை சொன்னார். அவர் நல்ல ஒரு இந்து முன்னணி நண்பர், எனக்கு ஃபேமிலி நண்பரும் கூட. நாங்கள் 2 பேரும் ரொம்ப இணக்கமான இருப்பாங்க. ஜோசியர் என்ன சொன்னான்னா சோழி போடுறாங்கன்றார். இது இப்போ என்னப்பா, எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. பட் அவர் சொன்னார், ஏன்னா அவங்க எப்பவுமே ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவங்க. யார்? துர்கா மேடம் வந்து ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவங்க. ஒரு உண்மையான இந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. எல்லா சாமிகளையும் வணங்குறது, அந்த ஏகாதசி, அந்த வைகுண்டம், இதெல்லாம் நல்லா விரதம் இருக்குல்ல, அவங்க ரொம்ப டாப் மோஸ்ட் ஒரு குவாலிட்டி. அதை நம்ம வந்து தப்பாக நினைக்கூடாது, அவங்களுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் அவர்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருப்பார். ஏன்னா டிஎம்கே உண்மையிலே பதட்டம் இருக்குது சார். நான் இதுக்காக சொல்லலை, என்னமோ நமக்கு வந்து டிஆர்பி உயர்த்தணுன்னோ 4 பேர் அப்படிலாம் இல்லை. உண்மையிலே அவர்களுக்குள்ள பெரிய பதட்டம் இருக்கிறது. பதட்டம் இருக்குன்னு சொல்றீங்க. கொடைக்கானல் போறாங்க, அவரு பதட்டம் தணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியும்? அங்கே உட்காந்து ஏதாவது பண்ணி தானே ஆகணும். இப்போ இவர் மு.க. ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி, அவர் ஃபாரின் போயிட்டார், துபாய்க்கு போயிட்டார். துபாய் எங்கள் மனுஷன் வாழ முடியும், அவன் ஏன் துபாய்க்கு போனான்னு தெரில. இப்போ தான் அங்கேருந்து செய்தி வருது, அப்பாஸ் அராக்கிச்சு துபாய் அடிக்க போகிறான்னு. அது ஒரு பெரிய எதுக்கு போனான்னு தெரில. அது வேற ஏதாவது பிஸ்னஸ் தான் இருக்குமோ அப்படியோ நினைக்க வேண்டியது. அது நம்ம ஏற்கனவே பேசி, இவர் கொடைக்கானல் போயிருக்காரு. இவர் கொடைக்கானல் போறாரு. இவர் தான் எல்லாம் மருமங்கையில ஒப்படைச்சிட்டாரு. இவர் வந்து ரோபோட் பொம்மை மாதிரி தானே நம்ம முதலமைச்சர். இவருக்கு அதெல்லாம் பொறுப்பு கிடையாது. ஃபுல்லாக கிச்சன் கேபினெட் தான். துர்காம்மாவுடைய கேபினெட்டு, மருமக செந்தாமரை, நம்ம தம்பி உதயநிதி, இவங்க தான் அவங்க பண்ணிக்கிறாங்க பிறப்புக்கு. இவர் வந்து ஒரு அடையாளம் தான். நான் முத்துவேல் கருணாநிதி அப்படி சொன்னார், ஒரு தடவை சொன்னார். அந்த அம்மா அழுதாங்க. ரொம்ப வருஷமாக பெரியவர் கருணாநிதி என் மாப்பிள்ளைக்கு புருஷனுக்கு ஒன்றும் கொடுக்கலடா, இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்துட்டாருன்னா அந்த அம்மா அழுதாங்க. நல்ல அம்மா, நல்ல ஒரு மனுஷி. அவங்க தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க வந்து பண்ணாங்க. சரி பரவாயில்ல விடுங்க. அவங்க ரோல் ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இந்த கூட்டணி சேர்த்தாங்க. இவங்க பேர் என்னது, தேமுதிகவில் அவங்களுடைய பங்கு நிறைய இருக்குது. அவங்க குடும்பம் எல்லாம் போய் ஃப்ளைட்டில் போய் இறங்கி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதாவது திருவனந்தபுரத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் போட்டது. அப்போ அவங்களுடைய பங்கு இருக்குது. எல்லாரும் பழகிடுவாங்கங்க. யாருமே, அதாவது தமிழ் சார், ஒவ்வொரு யாருக்கும் அந்த சூழல் அமைஞ்சிட்டுன்னு வைங்க, அப்போ அவங்க தான் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. டிஎம்கேல பதட்டம் பயங்கரமாக இருக்குன்னு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நிறைய தரப்போகிறேன். உங்களுக்காவது நிறைய செய்திகளை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் நேயர்கள் நம்புகிறாங்க. ஆனால் பொய் இல்லாத செய்திகளை தரணும். ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது உண்மையில். சரி சார், சரி இவ்வளோ பேசுகிறீங்களே, விஜய் வந்து எத்தனை சீட்டு ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, பெரும்பான்மையாக செய்கிறாங்க அவங்க ஓட்டை வந்து பிரித்து நாசம் பண்ணுவார். அவர் பெரிய அது வந்து இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் கான்ஸ்டியூவன்சி வின் ஆக. இல்லை, அந்த இடத்துல தான் விக்டரி கான்ஸ்டியூன்சியா, அந்த இடத்துல தான் கேள்வி. பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, சீட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அதுதான் ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது. எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, குறைஞ்சது 15% மேலே வாங்குவார் அப்படிங்கிறது சொல்றாங்க. 20+ வர சொல்றாங்க. 20+ சொல்றாங்க. வச்சுக்கிடுவோமே, சீட்டா கன்வெர்ட் ஆகாது. அது என்ன கணக்கு போகுது சார்? போன தடவை அண்ணா டிஎம்கேக்கும் எத்தனை பெர்சன்டேஜ்? 1%. டிஎம்கே எத்தனை ஓட்டு புரிஞ்சு? 120 சீட்டு பிடிச்சது. ஏடிஎம்கே எவ்வளோ புரிஞ்சது? 66. அப்போ என்ன சொல்கிறீங்க? 1.5%க்கு பாதிக்கு மேலே போயிட்டேன் சார். சார் நீங்கள் பாருங்கள் சார், போன தடவை டிஎம்கே வந்து 1.5% டிஃப்ரென்ஸ் சார். அவன் 125, கூட்டணி கட்சி 159, கூட்டணிகள் சேர்த்து 150, திமுக மட்டும் 125. அதிமுகவுக்கும் டிஎம்கேக்கும் 1.5%, 1.4 சம்திங் தான். 1.5% கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அவங்க பெற்ற வாக்குகள் 125 சீட்டை கன்வெர்ட் ஆச்சு. ஆனால் அதிமுகவுக்கு 65 சீட்டு தான். கூட்டணியோட சேர்த்து தானே 76, 75 வந்துச்சு சொல்கிறேன். இப்போ இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடி. ஜெர்மனில் அப்படி கிடையாது. ஜெர்மனுடைய பிரதிநிதித்துவ அடிப்படையில் எத்தனை பெர்சன்டேஜோ அத்தனை மாகாண சீட்டுகள். அப்படி வந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. 500 ஓட்டில் ஜெயிக்கிறான், 100 ஓட்டில் ஜெயிக்கிறான், 30. ஆனால் இந்த தடவை பெரிய பிரச்சனை வரப்போகுது. கவனிங்க, ரொம்ப குறைஞ்ச ஓட்டெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. சாதாரணமான எலெக்ஷன் கிடையாது. இதுவரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான எலெக்ஷனாக இருக்குது. இதுவரைக்கும் எலெக்ஷனில் ஒரு உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். இந்த தடவை அப்படி இல்லை. சின்ன பிளேயர்லாம் ரோல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் கரெக்டு சார், டிஎம்கே எவ்வளோ பாடுபடுத்துனாங்க, திருமாவளவனையும் காங்கிரஸையும் எல்லாத்தையும். இப்போ அவங்க எல்லாம் பெரிய பிளேயர் ஆவாங்க. எனக்கு என்னமோ ஹங்கு வர்றதா, டிஎம்கே மெஜாரிட்டி கிடைக்காது. நான் ஏன் டிஎம்கே மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ அந்த நண்பர் சொன்ன மாதிரி பல இடங்களில் ஆடி காற்றுல ஆழிப்பேரளி வந்து ஆளெல்லாம் பார்க்காத அடிக்காது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். இப்போ இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் போனதான் எனக்கு, நான் அவன்லாம் பாரம்பரியமாக டிஎம்கே வாக்காளர்களுங்க. அவங்க எதுக்கு பாரம்பரியமாக டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்தவரெல்லாம் மாறிட்டாங்க, ஏகப்பட்ட பேர். இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எனக்கு ஒரு சந்தோஷம் என்றால், மதம் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறார், மனிதனாக நிற்கிறான்.
ஜோசப் விஜயா இருந்தாலும் அவர் வந்து அந்த இது இடத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கலை. நல்ல மாதிரி சீமான் இருக்காரு, அவர் ஒரு நாடார் கமிட்டினாலும் அவரையும் யாரும் வந்து அந்த அதில் வந்து சிலவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். பொதுவான தலைவராக பெருந்தலைவர் காமராஜர், அதெல்லாம் நமக்கு கிடைச்ச பாக்கியம். அப்படி பார்க்கவே கூடாது. நான் எப்பவுமே நினைப்பேன், நீங்கள் உங்கள் மதம் என்பது காஃபி குடிக்கிற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரி, ஊத்தப்பந்திங்கிற மாதிரி, டீ மசாலா தோசை சாப்பிட்ற மாதிரி, ஜாதியும் அதே மாதிரி தான், எல்லாம் ஒன்று தான், மண்ணு தான். அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த விஷயத்தில் எனக்கு இந்த சீமான் மேலேயும் ஒரு சந்தோஷம் தான், நம்ம மரியாதைக்குரிய விஜய் மேலேயும் ஒரு சந்தோஷம். நம்ம அப்பாற்பட்டு நிற்கிறாரு, எல்லாரையும் கேதர் பண்ணியிருக்காரு. ஆனால் இது எப்படி சிதறடிக்கணும், யாரை பிடிக்கணும், ஏதாவது ஹேவி காட் ஆஃப் எவிடன்ஸ், சும்மா யூடியூப்பில் உட்காந்துட்டு 1000 ரூபா 500 ரூபாய் வாங்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொல்கிறதுக்கு நமக்கு இல்லை. ஆனால் மிகப்பெரிய டிராஸ்டிக் எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஓகே, அதில் டவுட் இல்லை சார், நீங்கள் குறித்து வைங்க. பெரிய டிராஸ்டிக் எஃபெக்டை ஏற்படுத்தும். ஆனால் யாராலும் ஒரு அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷனாக இருக்குது. என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ அவருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது. யாருக்கு? விஜய். எப்படி எதிர்காலம் இருக்குது? இப்போ அவர் யாரோடையும் கூட்டணி சேரல, ஒருவன் கூட இல்லைல்ல, டிஸ்டில்ட்டு அவர் எடுத்துடுறாருல. இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் 85.1% எஸ்ஐஆர். நம்ம எஸ்ஐஆருக்கு அப்புறம் இப்போ தான் பேசுகிறோம். இப்போ எஸ்ஐஆரில் வந்து 90 லட்சம் போனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. 20 லட்சம் வாக்குகள் தான் போனதை விட இந்த வாரம் கூட இருக்குது. வெறும் 20 லட்சம் வாக்குகள் தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எஸ்ஐஆரில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. செத்தவர்கள், இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள், வெளிநாட்டுக்கு போனவர்கள், இப்படி எல்லா விஷயம் தள்ளுபடி பண்ணி டிஸ்டில் பண்ணி ஒரு பிரமாணமான ஃபிகர் டு பி அப்ரிஷியேட்டட். ரொம்ப கிளியராக இருக்குது. அப்போ அப்படி இருக்குச்ச அந்த விவகாரத்தில் வந்து இப்போது எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து தெளிவாகிட்டு இப்போ அவருக்கும் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஸ்டாண்ட் இதுதான். அடுத்து அவர் பார்கெயின் பண்ணுறாரு. இங்கே 29 யார்கிட்ட பேசினாலும் எனக்கு கையில் இவ்வளோ சரக்கு இருக்குது, பரிசு. இப்போ இது வந்து ரொம்ப இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஓட்டு இல்லை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ளைட்டில் வந்து ஓட்டு போட்டது? எங்கேயும் இல்லை. 6 லட்சம் பேர் மெட்ராஸ்லேருந்து வெளியே இருக்காங்க. 6 லட்சம் பேர் ஃபிகர் இது, அசல் ஃபிகர் இது. 6 lakhs people evacuated, நாட் ஃபோர்ஸபிள். அவங்க வாலண்டியர்ஸாக போயிருக்காங்க. நான் ஓட்டு அடிப்போம். 6 லட்சம் பேர் கணக்கு பண்ணி பார்த்தா தொகுதிக்கு 20,000 ஓட்டு வருது. ஒரு 40 தொகுதி போயிடும். அது விஜய்க்கு விழுந்துச்சுன்னா சொல்ல முடியாது. இப்போ இவனே சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் 20% பெற்றவங்களும் கூட ஒரு 10 சீட்டு ஜெயிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 30% பெற்றவங்க கூட ஒரு 70 சீட்டு இருக்கலாம். 35% பெற்றவங்க கூட வரலாம். பட் நம்ம அதை வந்து சொல்லவே முடியாது. சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ தென் மாநிலங்களில் மேடம் சசிகலா அவர்கள் பிரிக்கக்கூடிய வாழ்க்கை ஏடிஎம்கேக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு பெரிய சமூகம் அது. மறவர் சமூகம், கல்லர் சமூகம், அதுக்கு முறை அகமுடையார் சமூகம், இப்படி எல்லாரும் இருக்காங்க. பெரும்பாலும் மறவர் சமூக வாக்குகள் நிறைய இருக்குது அந்த பக்கத்தில், நாங்களேலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் இதை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பெரும் பரபரப்பு. வயிற்றுப்போக்கு மாத்திரையை கொடுத்து டிஎம்கே காரங்கெல்லாம் கதி கலங்கி போய் கிடக்கான். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. எடப்பாடி கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, கிடைச்ச மட்டும் மிச்சம்னு. இனி அடுத்தடுத்த 2-3 நாளில் செய்தி வரும்ல, அப்போ நம்ம சொல்ல தானே போகிறோம். ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714